கர்த்தர் நம்பப்படுவதாக. இந்த மாலை பொழுதிலும் மீண்டும் ஒரு விசை தேவ சமூகம் நமக்கு இன்பமா இருந்த ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதபதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 6 வரை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும்போது ஒரு பூமிக்குரிய அதே நேரத்தில் பரலோகத்துக்குரிய காரியம், இந்த சரீரத்தை, இந்த பூமியுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை போதித்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கொரிந்து பட்டணத்தை அவர் போதிக்கும் போது போதிக்கிறார். அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். 4வது வசனத்தில், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கின்றோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலுடைய ஒரு விருப்பத்தை குறித்து அந்த பட்டணத்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும் போது இந்த 4வது வசனத்தில் ஒரு முக்கிய காரியத்தின் பாரத்தை குறித்து பேசுறாரு. அதான் இந்த கூடாரத்தில் குடியிருக்கும் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பாரத்தை சுமக்க சுமக்க நமக்குள் ஒரு எண்ணம் உண்டாகிறோம். எப்பொழுது இந்த பாரத்தை நாம் இறக்கி வைத்து முடித்து விடலாம் என்ற எண்ணங்கள் நமக்கு இயல்பாக வந்துவிடும். யாருமே பாரத்தை சுமக்க விரும்புறதில்லை. பாரத்தை சுமந்து நடப்பதையும் யார் ஆசைப்படுவதும் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த காரியத்தை படிக்கும் போது, இந்த போர்வையை இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த போர்வையை நீங்க என்ன செய்ய நினைக்க வேண்டாம், களைந்து போட வேண்டும் என்று விரும்பாம. அதாவது இந்த சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு? போர்வைக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு. இந்த சரீரத்தை, அந்த சரீரத்தை நீங்க எப்படி குளிர் வரும்போது போர்வை மூட்டிடுவோம், குளிர் நின்னோன்னு என்ன செய்வோம், தூர எடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு இணையாக சொல்றாரு, நீ களைந்து போட வேண்டும் விரும்பாமல், அதனால்தான் நினைச்ச மரணத்தை விரும்பாமல் அப்படிங்கிறார். பெரும் பகுதியான இந்த கடைசி காலத்தில் மனிதர்களுக்கு ஒரு பெரிய விருப்பம், என்ன விருப்பம் வரும்னு சொன்னா, வாழ்க்கை குறைவாகவும் மரணத்தை அதிகமாக விரும்புகிறவர்கள் பெரும் பகுதியாக மாறிக்கிட்டே இருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பூமியுடைய வாழ்க்கை ஒரு திருப்தியை கொடுப்பதில்லை. இந்த பூமியுடைய வாழ்க்கை ஒரு பூரண மகிழ்ச்சியை யாருக்கும் கொடுப்பதே இல்லை. குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருப்பதில்லை. வேலைகள்ல ஒரு பூரண மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லை.
பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம், அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கறது இல்ல. இப்படி பல விதத்தில் பாரம் நம்ம அழுத்தி நெருக்கும் போது என்ன செய்ய நினைக்கிறோம்னா, இந்த போரை எப்படா களைந்து போட்டு விடலாம் என்று நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிறது. அவங்க சொல்றாரு பாருங்க, இதான் ஒரு காலம் பாருங்க. அதனாலதான் பவுல் ரோமருக்கு எழுதும் ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், என்னை யார் என்னை விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு விடுதலைங்கிறது இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகுறதோ எங்கேயோ இருந்து விடுதலை ஆகுறது இல்ல, மனுஷனுக்குள்ளேயே ஒரு சிறை இருப்பினைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் ஒரு சிறை இருப்பினைக்கு அவனை வாட்டி வதைக்குது, அந்த அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதுல அனைவரும் பாருங்க, சில பிரச்சனை வெளியே பேசவே முடியல, யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனா தனக்கு தான் நமக்குள்ளேயே நாமே நினைச்சோம் தண்டிக்கப்படுவதை போல உணர்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு தண்டனை, ஏன் ஆண்டவர் இது வாரம் அப்படி என்று. இதுதான் பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையுடைய நிலவரத்தை பார்க்கிறாரு. அந்த சபை ஆவிக்குரிய நிலையில இப்படி ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு வளருது, திடீர்னு விழுந்து போகுது, திடீர்னு வளருது, விழுந்து போகுது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துல அந்த சபை இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அந்த சபைக்கு ஒரு உபதேசத்தை தெளிவுபடுத்தி காட்டுறாரு. நீங்க என்ன செய்ய நினைக்காதீங்க, உங்க இந்த போர்வைய களைந்து போட விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் இந்த மரணத்தை ஜீவனாலே விழுங்குவது அப்படின்னு சொல்றாரு. இந்த மரணம் என்ன மரணத்துல எழுத்தின்படியான ஒரு மரணத்தை குறித்து பேசுறவரு. என்ன மரணத்தை குறித்து பேசுறாருன்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இப்போ பாவத்தை எப்படியாவது மனுக்குலத்தின் மேலே சுமத்தி அந்த பாவத்தின் இச்சைகளை உண்டாக்கி, அதனாலதான் இந்த இன்னைக்கு பாருங்க, மனுஷனுக்கு ரொம்ப பேர் ஆசை, ரொம்ப ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. சின்ன குழந்தைக்கு கூட என்ன ஆசை இருக்கு பாருங்க, இந்த கிப்சனை எடுத்துட்டா கூட அவனுக்கு செல்போன்ல அவங்களுக்கு சில ஆசைகள் பாருங்க. சின்ன பிள்ளை அவன் இது என் பொருள், எனக்கு தான், யாருக்கும் நான் நினைச்ச மாட்டேன், அதை கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கட்டாயப்படுத்துற அந்த பிள்ளையோட குணம் எப்படி மாறுது, முரட்டு குணமா மாறுதான் மாறலையா? நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு காரியத்தை கவனித்து பார்த்து வசனத்தோடு நம்ம மணந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அப்ப யோசித்து பாருங்க, இதே ஸ்டேஜ்ல நம்ம இருக்கும்போது நமக்கு இப்படி குணம் இருந்திருக்குமா? நம்முடைய தகப்பன்மாருக்கு தாய்க்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்து வருது, நல்ல சுவாபங்கள் விலகி இப்படி சுய காரியங்கள் அவருக்கு அதிகமா உண்டாகிட்டே இருக்குது, அப்போ ஒரு சின்ன பிள்ளை கூட அவனுக்கு இது எனக்கு தான் வேணும், அவன் சொல்றவன் எங்க போற அப்படின்னு கேட்டா, நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு இப்பவுமே அது என்ன நினைக்குது, இது என் வீடு. என்னைக்காவது ஒரு முறை அந்த பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது மனதை எப்படி பதியுது, இது எனக்குரியதான். அப்ப எனக்குரிய யாருக்கு கிடையாது, இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது. மனுஷன் அப்படி அந்த ஆசை உள்ளவர்களாய், இந்த பொருளாசை உள்ளவர்களாக இந்த சுவாபங்கள் மாறிட்டே வருது. இததான் இந்த சுவாபத்தை நாம் ஜெயிக்கும் போது பாவத்தை ஜெயிக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கும் போது மரணத்தை ஜெயித்து விடுகிறோம். அதாவது ஆவிக்குரிய மரணம் உண்டாகாதபடிக்கு அதை ஜெயிப்பதற்கு தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான சிஸ்டத்தை வைத்திருக்கிறார். எதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமா போதிக்கிறோம், போதகைக்கு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சிஸ்டத்தை ஏன் வைத்திருக்கிறாரு? இயேசு பாருங்க, அவர் ஊழிப்பாதையில சும்மா அப்படி போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படி போகல. நீங்க இப்படி பண்ணுப்பா, உனக்கு கஷ்டமா, நீ இப்படி பண்ணிக்க, நீ வேதனை அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லல. மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உட்கார வச்சு போதிச்சுட்டே இருந்தார் இயேசுவானவரும். அப்போஸ்தலர்கள் அதை போதிச்சார்கள். அந்த அனுபவத்தை இன்னைக்கு சபை செய்து கொண்டு இருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு கூட கொஞ்சம் குறைஞ்சிட்டே போறது, கொஞ்சம் மணி ஆயிட்டாலே மனம் உடனே பறக்க ஆரம்பிச்சிருது. என்ன எவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்குது, வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு கொஞ்சம் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லை, அதிக நேரம் காத்திருக்கிறதுக்கு வளர்ச்சல. ஏன் அப்படின்னா நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய நோக்கம், அப்போஸ்தலருடைய நோக்கங்கள். அப்போஸ்தலர்கள் ஏன் இந்த பாரத்தோடு எழுதுறாங்க,
ஏன் அவ்வளவு வருத்தத்தோடு அதை எழுதுறாங்க, ஏன் அவ்வளவு பிரயாசப்பட்டு போதிக்கிறாங்க? அவர்களுக்குள் ஆவில ஏவப்பட்டு, ஐயோ இப்படிப்பட்ட சுவாபம் அவங்களுக்குள் பாவத்தை உண்டாக்கி விடுமே, பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் மரணம் வந்துருமே. இந்த மரணம் வெளியே தெரியாது. இப்ப மனுஷனுக்கு உயிர் போயிட்டுன்னா உடனே எனக்கு பணமா மாறுகிறான். உடனே கொஞ்ச நேரத்துல நினைச்சிடும், ஐயோ இவர் மரித்து விட்டார், உடனே அழுவோம் புலமும் அப்புறம் இன்னமும் நடந்து அப்படி ஒரு சடங்கு செய்து பிடிக்கிறோம். ஆனா இந்த ஆவிக்குரிய மரணம் அப்படி இல்லை பாருங்க. நல்ல மனுஷனாக தான் இருப்பான், நல்ல மனுஷன் தான் இருப்பான். நாம் நடப்போம், போவோம், சந்தோஷமா இருப்போம், நல்ல புசிப்போம், பிடிப்ப இருப்போம். ஆனா ஆவிக்குரிய இதுல அவன் மரித்தவனாய் மாறிவிட்டான். எது? பாவம் நம்மை மேற்கொள்ளும் போது, பாவம் நம்மை மேற்கொள்ளும் போது. அதனாலதான் பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொல்கிறாரு. அப்ப அந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஆசையை அது குப்பை போல கற்றுக் கொடுக்கணும். இது ஒண்ணுமே இல்லம்மா, இது ஒண்ணுமே இல்ல, இதனால உனக்கு ஒரு பெரிய இல்ல, உனக்கு எது முக்கியம், எது ரொம்ப முக்கியமானது? தேவனுக்கு பயப்படுறது. ஏசப்பா என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இதெல்லாம் சண்டே கிளாஸ் டீச்சர் தான் ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்கணும். சண்டே கிளாஸ் டீச்சர் அந்த சின்ன வயதிலேயே என்ன செய்யறது ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடு. இந்த பெண்டகாஸ்ட் அனுபவத்தை விட ட்ரெடிஷனலான இடங்கள்ல நீ பாத்தீங்கன்னா சண்டே ஸ்கூலுக்கு நல்லா அருமையா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா சொல்லிப்பாங்க. அது அவங்களுக்கு இன்றைய வரை அதை மறக்காம இருக்கும். என்ன செய்ய இருக்கும் அந்த வார்த்தோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி உலகத்தின் மேல் பிள்ளைகளுக்கு அந்த பற்றுதலை நாம் அது பிடிக்கும் போதே கண்டித்து அதுக்கு புத்தி சொல்லு, தம்பி இது உனக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, இதெல்லாம் நம்ம தூர போடுற விஷயம்தான், இதை விட எதிர்ப்பு விஷயம் நீ மற்றவர்கள் கொடுக்கறதா உனக்கு சந்தோஷம், உனக்கு எதையும் நீ சேர்த்து வைக்காத, அப்படி நீங்க கற்று அதுக்கு போதித்து நடங்க. இதாங்க பரிசுத்தமான சந்ததியை, மரணத்தை ஜெயிக்கிற சந்ததி. சபையினுடைய பெரிய அதிகாரமே என்ன தெரியும்னா, சபை கொடுத்த பெரிய வரங்கள் என்னன்னா, சபைக்குள் ஆவிக்குள் டெத்து விழாதபடிக்கு காத்துக் கொள்ளுவது. அந்த மரணம் வந்துடக்கூடாது, அந்த மரணத்தை ஜெயிக்க வேணும். அதனாலதான் மரணத்தை ஜீவனாலே, அந்த வார்த்தை அப்படிதான் சொல்றாருமா, என்ன சொல்ற பாருங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, ஜீவனாலே அது என்ன செய்யணுமா, விழுங்கணும் அப்படிங்கிறாரு. சில நேரம் இந்த பாம்பு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பிடிச்சு எப்படி விழுங்கும், அப்படியே உயிரோட பிடிச்சு விழுங்கி உள்ள கொண்டு போய் நெருக்கல அப்படியே செத்துரும். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் நாம் அப்படியே ஜெயிக்கணும், ஒவ்வொன்றா ஜெயிக்கணும். அப்போ இந்த பொருளாசைங்கிறதுல, மற்றவரிடத்தில் நம் தவறான கோபங்கள், எரிச்சல்கள், நேரத்தை வீணாக்குறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுக்கிறது, வீண் பேச்சுக்கு கொடுக்கிறது, இவை எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும், ஒவ்வொன்னா ஜெயிக்கணும். வாலிப வயதுல முதல்ல காலையில் எழுந்தவன கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கிறது. என்ன ரேஷ்மா, அப்படிதானே? நீ காலையில் என்னமா படிச்ச, என்ன அதிகாரம் படிச்ச, என்ன ரசிக பிரியா, என்ன படிச்ச? இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுது? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சுப்பீங்கல்ல, 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தா கூட இப்ப மணி என்ன பாருங்க, 7:30 மணி ஆகுது. கேட்டது 12 மணி நேரம் தாண்டி இருக்கும். இந்த 12 மணி நேரத்துல ஒரு வசனம் கூட படிக்கலன்னா என்ன ஆனது? ஆனது திரும்ப பார்த்து வேற பார்த்துருது. என்ன எத்தனை பேர் படிச்சீங்க நீங்க பைபிள்? என்ன கிருஷ்ணா, பாருங்க, இது இப்போ என்ன செய்யுது, மீறுதல் ஜீவனை விழுங்குது, மீறுதல் தேவ சித்தத்தை விழுங்குது, தேவ நடத்திப்ப விழுங்குது. இந்த மரணம் ஜீவனை விழுங்குறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜீவனானது மரணத்தை என்ன செய்யணுமா, விழுங்கணுமா. மரணத்தை பிறப்பிக்கிற சுவாபத்தை நாம் அன்றாட ஜெயிக்கிறோம். அதுதான் அனுதினமும் ஏதோ விளக்கு கொளுத்தி இப்படி கூப்பிட்டு போறது இல்லை நம்முடையது. ஒரு வசனத்தை படித்து அந்த வசனத்தை என்ன சொல்லுகிறது கவனித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நான் போகும்போதும் வரும்போதும் என்னை நடத்தும்,
இந்த வசனத்தின்படி நான் வழங்காத காத்துக்கொள்ளும், இந்த உலகம் என்னை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். அடுத்து இந்த உலகத்தின் வல்லமையில ஜெயம் எடுக்க எனக்கு அந்த கிருபதாரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் எதுவுமே இல்லைன்னு கவலைப்பட மாட்டாங்க. அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்காது, சோர்வுலாம் இருக்காது. அவங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க, இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா நிலையிலும் அவங்க மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. ஏனென்றால் அது மேல் அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ஈடுபாடு வருவதில்லை. எது மேல் நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வருகிறது, ஆசை வருது, விருப்பம் வருது, இந்த உலகம் என்னை ஜெயித்திடக்கூடாது. இதோ உலகத்தின் அதிபதினு சொல்றாரு. உலகத்தின் அதிபதி பணம் நமக்கு எல்லாம் தேவை. ஆனா பணம் ஏதாவது மாறிடக்கூடாது, அது ஒரு இச்சையாய் மாறிடக்கூடாது. பணம் மேல ஒரு இச்சை, ஒரு ஆசை, அது மேல ஒரு அதனால ஒரு பழமொழி சொல்லுவோம், பேராசை பெரிய நஷ்டத்துல கொண்டு விட்டுரும். பேராசை பெரிய நஷ்டத்துல. அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது எப்போ இதை ஜெயிக்க முடியும் சொன்னா, அந்த வசனத்தை நான் கவனித்து படித்து அதுபடி நடக்க பிராக்டிஸ் பண்ற பாருங்க ஒவ்வொரு நாளும். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு பரிசுத்தம் அடைஞ்சுட்டா இனிமே அப்படியே இருப்புங்கிறது இல்ல. அந்த பரிசுத்தத்தை காத்துக்கிட்டே இருக்கணும், உண்மையை காத்துக்கிட்டே இருக்கணும், நீதியை காத்துக்கிட்டே இருக்கணும். அதை அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணி 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 ஏன்னா நம்ம சோதனை ரெடியா இருந்துட்டே இருக்குது. எப்ப விழுவான் தாவி சொல்கிறார், என் கால்கள் சறுக்கிற்று என்று நான் சொல்லும் போதே கர்த்தருடைய கரம் என்ன நினைச்சது, தாங்கிச்சது. அப்போ அவள் ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஐயோ கால் வலிகிறவோ, நான் இடறி விழுந்து விடுவேனோ என்று அவர் அந்த உணர்வு வந்த உடனே கடவுளை தேடுறார். ஆண்டவரே என்று தேடுகிறார். கர்த்தர் உடனடியாக அவர் அவருடைய பாதம் விழுந்து விடாதபடி தாங்குகிறார். அப்போ எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறாரு. எப்ப அது அலர்ட்டா இருக்க முடியும், கவனமா இருக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது. அதனால்தான் கொரிந்து பட்டணத்தை அவர் பார்க்கும் போது இங்கே ஒரு மரணம் இருக்கிறதை பார்க்கிறார். சபைக்குள் ஒரு மரணம் இருக்கிறதை கவனித்து விட்டு அவர்களுக்கு விளங்கும்படியாக சொல்கிறார், சபையே நீ என்ன செய்ய, மரணமானது ஜீவனால் என்ன செய்யணும், விழுங்கப்படுவதாக. அடுத்தது, போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த வார்த்தை எப்படி சொல்ற பாத்தீங்கன்னா, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக வேண்டி இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நடக்கும்போது காலையிலையும் மாலையில் பெரும் பகுதி மாலையில வர்றதே இல்லை சபைகளுக்கு. என்ன செய்யறதுல அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தோம், அதோட முடிஞ்சு போச்சு. அது இப்ப ஈவினிங்ல என்ன ப்ரோக்ராம் வச்சிருப்போம், பெரும்பகுதியானவர் டிவியில உட்காரவும், ஹோட்டல் போய் சாப்பிட போவார்கள், சில சொந்தம் என்னது பெரும்பகுதி இப்போ ஃபங்க்ஷன். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க, ஃபங்க்ஷன். அதான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சை கல்யாணம் இப்ப நடத்துறாங்க அப்படின்ட்டு. இப்ப கல்யாணம்லாம் நடத்துறாங்க அப்படின்ட்டு கேட்டாச்சு. அன்னைக்குதான் லீவு நாட்களை நம்ம நினைச்சிடும் அன்னைக்கு வைக்க முடியும் அப்படின்ட்டு. அது எப்படி ஊழியக்காரங்களை அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியல, அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாருங்க மரணத்தை ஏற்படுத்தி பாருங்க, தெய்வ பயத்தை கொஞ்சமா எடுத்து போட்டுருது. தெய்வ பயத்தை எடுத்துரும். இந்த பயம் கொஞ்சம் எப்படி போது பாருங்க, பரிமளக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்தையை நாரப்படணும். எது நாரப்படும், முழு தைலத்தையும். கொஞ்சம் ஒரு சின்ன செத்தை தான் அது, அதுல பட்ட உடனே இதாயிருது. இந்த தேவனுடைய பயம் எப்படி போதும், இந்த நம்ம விட்டு விலகி போகுதுன்னா, முதல்ல தேவனுடைய தேடுதலை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். தேடுதல்னா டயர்டா இருந்த மாதிரி இருக்குது. உடனே நம்ம நினைச்சிடும், இன்னைக்கு காலையிலே ஜெபம் வேண்டாம். அந்த இண்டிவிஜுவல் ஜெபம் ரொம்ப அவசியமா தெரியுங்க. இன்னைக்கு தனி கூட்டத்தோட நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆனா தனிப்பட்ட முறையில இன்னைக்கு ஜெபம் பண்ணதான் நிலைச்சு நிற்க முடியும். அந்த தனி வேத வாசிப்பு கண்டிப்பா அவசியம். நீ தனியா வேதத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தின் அடிப்படையில தேவனோடு சொல்லி ஜெபம் பண்றது, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு பலன் தாரும்,
இந்த வசனம்படி அதனால சொல்றான், ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. நமக்குள்ள நாம் உலகத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்க நோக்கம் நாம் அவர் நமக்கு உற்சாகப்படுத்திட்டே இருப்பாரு, நம்மளை உயிர்ப்பிச்சுட்டே இருப்பாரு. காலையில எத்தனை பேருக்கு அனுபவத்துக்கு தெரியல, யாராவது காலையில எழுப்புற மாதிரி எல்லாம் உணர்ந்திருக்கீங்களா? அப்படி யாராவது எழுப்புன மாதிரி உணர்ந்துட்டு உடனே நல்லா இழுத்து போடுறத அனுபவிச்சிருக்கீங்களா? அப்ப ரொம்ப நல்லா தூக்கம் வரும் தெரியுங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் அப்படியே எழுப்புவாரு, எழுப்பி ஜோபனி. ஏன் அவர் எழுப்புறாருன்னு சொன்னா, உனக்கு எதிராக ஒரு சோதனைக்காரன் நிக்கிறான், உனக்கு எதிராக பிரச்சனை உனக்கு நிக்கிறான், நீ ஆயத்தமாய் நில்லு. ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி சோதனையை நீ ஜெயிக்கணும், அதுக்கு ஜபத்துல போராடுன்னு சொல்றாரு. வசனத்தை சொல்லி ஜோபனு சொல்றாரு, வசனத்தை சொல்லி சத்துடைய கிரியை கடிந்து கொள்ள சொல்றாரு, வசனத்தை வைத்து அதனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள சொல்றாரு. அதுக்கு ஆவியானவர் வந்து எழுப்புறாரு. எழுப்பின உடனே நம்ம எழுந்திருக்கிறேன். ஆனா உடனே என்ன செய்யறது, ஒரு பலகீனம் வருவதை போல வருது. உடனே நான் இழுத்து போடுகிறேன். உடனே பிசாச கண்களுக்கு நல்ல நித்திரை கொடுத்து விடுறான், அயர்ந்த நித்திரை கொடுத்து விடுகிறான். நீங்க ஆச்சரியமா இருக்கும். அந்த தூக்கம் வரும்போது அவ்வளவு இன்பமா இருக்கும். யாராவது எழுப்புனா அவங்க மேல நோக்கு கொலவெறிகளா வந்துடும். அந்த நேரத்துல மனைவி வந்து எழுப்பினாலும் சரி, புருஷன் வந்து எழுப்பினாலும் சரி, பிள்ளைகள் எழுப்பினாலும் சரி, பிள்ளைகளை வந்து நான் பட்டான அடிச்சிடும் பாருங்க. இப்பதான் நான் தூக்குறேன், என்ன நினைச்சுக்கிட்டாரு. அங்கிருந்து வித்தியாசத்தை கவனிங்க. ஏன் என்னை ஒருத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, ஆயத்தப்படுத்த உடனே இன்னொரு ஆயத்தத்தை உண்டாக்குறது, தூக்கம் என்கிற நிர்விசாரம் என்கிற அந்த ஆயத்தத்தை உடனே அமர்ச்சி ஆயத்த விடுறான். அதனால கர்த்தர் பாருங்க, நம்மை ஆயத்தப்படுத்துகிற எதுக்கு, போராட்டத்தை வருகிற சோதனையை ஜெயிக்கும்படியாக. இந்த அனுபவத்தை நிறைய திரும்ப திடீர்னு நம்ம பாத்தீங்கன்னா அப்படி காதுல சத்தம் கேட்கும், எழுதுற அப்படின்னுட்டு டக்குனு பார்த்து ஷார்ப் மணி 4 மணி இருக்கும். அடுத்து ஒரு செகண்ட் 4 மணி தானே அப்படின்னு கொஞ்சம் படுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணியா தான் இருக்கும். 6 மணியா இருக்கும். இந்த சிலங்கள சசிகா காலையில் 5 மணிக்கு வருவாங்க. நான் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவேன், ஜோபிட்டு வந்து பின்னாடி சேர்ல தான் அப்படி உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் சேர்ல உட்காருவேன். என்ன சும்மா போயிட்டு கதை இப்ப திறக்க வேண்டாம், கரெக்டா ஒரு 5 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி திறக்கலாம் அப்படின்ட்டு அப்படி உட்காந்துருப்போம் பாருங்க. பர பாத்தீங்கன்னா அப்படி தூக்கிடுவோம். அவ கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தாலே போதும், கொஞ்சம் நிர்விசாரத்தை இடம் கொடுத்தா போதும். அப்போ அதனால்தான் பிசா குறித்து சொல்கிறாரு, பிசாசானவன் எப்படி சுத்தி தீர்கிறானோ, எவர்களை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல. விழுங்குறதுனா என்ன, அவன் ஜெபத்தை விழுங்க பார்க்கிறான், காலை தேடுகிறதை விழுங்க பார்க்கிறான். அந்த கிறிஸ்தவ இன்னைக்கு விழுந்து போற காரணமே, எல்லா குடும்பங்களிலும் இந்த ஜெபங்கள் குறைந்து ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது குறைந்து போயிட்டே இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், நீ அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு முன்னால் உன்னை ஆயத்தப்படுத்து. ஆனாதான் பவுல் எழுதுறாரு, ஆயத்தப்படுத்துகிறவர். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி நடக்கிறோமா, விசுவாசித்து. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யணும்னா, நான் கொஞ்சம் நிர்விசாரம் ஆயிட்டேன்னா இந்த உலகத்தின் ஆவி என்னை மேற்கொண்டோம், தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல் என்னை பிடித்துக்கிடும். சில நேரத்தில் நமக்கு தேவனுக்கு பிரியலா துணிகரமா செய்கிறோம். இந்த துணிகரமை எப்போ வரும்னா, தேவனுக்கு ஏற்ற எண்ணம் நம்ம விட்டு விலகிச்சது. எப்படி சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவி விலகினதை அவன் அறியாம இருந்தானோ, அதே போல நம்ம விட்டு அது விலகிட்டு, ஆனா நம்ம அதை அறியல. ஆனா எப்படி அறிய முடிகிறது, நான் தேவனுக்கு பிரியலாத இப்படி செய்கிறேனே, அப்ப எப்படி எனக்கு மனசு வந்துச்சுது, அப்ப எனக்குள்ள இப்ப தேவனுடைய ஆவி இல்ல. அதை உடனே நம்ம உணரணும். இதை உணர்த்துவதற்கு தான் பிரசங்கங்கள், இதை உணர்த்துவதற்கு தான் போதனைகள். ஏன் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவ சத்துரை சொல்லணும்னா, நீ சபைக்கு போனதானே நீ இதெல்லாம் கேட்கணும்,
இதை கேட்டாதானே உனக்கு உணர்வு வரணும். அதான் சபைக்க போகாத, வீட்டுல உட்காந்துரு, அதான் சொல்லுவான். அவன் அப்படி விழுங்குறான் பாருங்க. ஜீவனை இந்த மரணம் விழுங்குது, பாவம் என்கிற மரணம் விழுங்குது, கீழ்ப்படியாமைங்கிற மரணம் விழுங்குது. நம்ம இதை என்னைக்கா யோசித்து பார்க்கிறோமா? ஆனா நமக்குள்ள ஜீவனை கொண்டு இந்த பாவத்தையும் சாபத்தையும் நாம் விழுங்கி ஜெயிக்கிறவர்களாய் முன்னாடி நிக்கணும். அதான் பவுல் சொல்கிறாரு, போர்வை களைந்து போட வேண்டும் என்று நீ விரும்பாதே. என்ன செய்யாத? விரும்பாத. நீ அதை ஜெயிக்கணும் என்பது கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய திட்டம். அதனை குறுந்துபட்ட சபையை நீ விழித்து ஜாக்கிரதையாயிரு, நீ மனம் திரும்பி ஜாக்கிரதையாரு என்று சபையை மோட்டிவ் பண்றாரு. நான் பணம் சம்பாதிக்க மோட்டிவ் இல்ல, ஸ்பிரிச்சுவல்ல மோட்டிவ் பண்றாரு, ஸ்பிரிச்சுவல் ஆயத்தப்படுத்துறாரு. அந்த தேவன் இன்னைக்கு நம்முடைய சபையை ஆயத்தப்படுத்துறாரு, நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரு. நம்ம என்ன செய்யறாரு? என்ன வஞ்சலி? நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்படிதான் ஜேசர் நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. அந்த ஆயத்தப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிற பாருங்க, இதான் பெரிய கிருபை. பார்த்துருங்க, எத்தனை பேருக்கு அந்த கிருபை கிடையவே கிடையாது. வீட்டுல யாராவது போனாதான் கொஞ்சம் போவாங்க, அதெல்லாம் அது கூட போக மாட்டாங்க, அப்படி வீட்டுல உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ எஸ்தர்லாம் அவ்வளவு தூரத்துல இருந்து காசு செலவு பண்ணி, இப்ப நம்ம இங்க பக்கத்துல எத்தனை காசு செலவு பண்ண வேண்டாம், நடந்தே வரலாம். ஆனா எத்தனை வர்றாங்க? என்னம்மா பாசம் எத்தனை நேரம் சொன்னாலும் நாங்க அது 7 மணிக்கு தான் வருவோம், அப்படிதானே? அப்போ என்னது? நேரத்தை விழுகுது, இடம் கொடுக்க கூடாது. இப்படிதான் ஒன்னொன்னா கவனித்து பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, நம்மகிட்ட என்ன பலகீனெல்லாம் இருக்குதோ அத்தனை எழுதி வச்சிடுங்க, அத்தனை எழுதுங்க. அதாவது ஒரு நாள் தேவனுடைய வேலை என்ன, குடும்ப வேலை என்ன, அலுவலக வேலை என்ன, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இதுல என்னென்ன காரியத்தில் நீ தாமதமா இருக்கிறாயோ அதற்காக அது மேல கை வைத்து நினைச்சு ஜெபம் பண்ணி உன்னை ஆயத்தப்படுத்த அப்படிம்பாரு. ஒரு நாளில் வந்துடாது, ஆனா நீ தொடர்ந்து அதை ஆயத்தப்படுத்தி 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 ஜெயிக்கு வர போராடு, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அருமையான ஊழியக்காரங்க, ரொம்ப வேதத்தில் உள்ள ரொம்ப ரகசியமான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பாருங்க. அப்படிலாம் ஊழியக்காரங்க பழகுறதுக்கு கிடைச்சது, நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது, ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்போ எழுதி வைத்துக் கொண்டு அவதான் உனக்கு தெரியும் ஏன்டா அந்த விலகின இருக்கு. ஆனா நீ கண்ணை மூடிட்டு நீ பரிசுத்தவான் மதியே நினைச்சிட்டு இருப்பான், நீதிமான் மதியே நினைத்துக்கிட்டு இருப்பான், உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருப்பான். அப்போ வசனத்தை படிக்கும் போது இந்த வசனம் சொல்லும், ஆமா ஏன்ட்ட இந்த காரியம் இல்லை, உடனே நோட் பண்ணி வச்சுக்க. அப்படி இது ஜெயிக்கணும், அது ஜெயிக்க வரை போராடுவது, அந்த அனுபவத்துல வரணும். அப்படியே வளர வளர பாருங்க, இந்த வானமும் இந்த பூமியும் நாம் சொல்லுவதை கேட்கும். வானம் நமக்கு மழையும் கொடுக்கும், பனியையும் கொடுக்கும், இந்த பூமி நல்ல விளைச்சலை கொடுக்கும். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த தேவ ராஜ்யத்துக்கு அர்ப்பணிக்கிறது ஒன் வே கிடையாதுங்க, அது 2 வே. அங்கேயும் கிடைக்கும் ஆசீர்வாதம், இங்கே கிடைக்கும். இங்க நீ பெரிய எனக்கு நல்ல ஒரு விஷயத்தை விளங்க. ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் போது அவர்களை துரத்தி விடும்போது காரியத்தை சொன்னார், நீ நெத்தி வெறுவை நிலத்தில் விழ பாடுபடுவாய். வேதம் ஒவ்வொரு காலத்துல ஒரு கட்ட ஒவ்வொரு இடம் போதிக்கும். வேதத்தை இன்னொரு இடத்துல சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்கும். இப்ப நம்ம இது ஒரு பகுதியா எடுத்துக்கிடுவோம். அப்போ நல்லா உழைச்சா செல்வம் சேரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, உழைக்கிறதுனாலையும் நீ பெரிய இதுல இருக்கிறதுனாலும் செல்வமும் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருவதில்லை. அவர் என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், நியூ டெஸ்ட்மென்ட்ல வரும்போது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும். அப்ப இப்போ மோட்டிவேஷன் எதுக்கு தேவைப்படுது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடி என்னென்ன குறைகள் என்னிடத்துல இருக்குது அதை நான் களைந்து போட வேண்டும். அதை களைந்து போடணும். எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? நீதி, நியாயம், இப்படிப்பட்டதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதை தரித்துக் கொள்ளும் போது அநீதிகள் எல்லாமே அது என்ன விலகி போடலாம், அந்த மரணத்தை ஜெயித்து விடலாம். அந்த அநீதி பண்ற ஆசைகள்லாம் இந்த இச்சைகள்லாம் நம்மள வரை வராங்க. இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா
இந்த குடும்ப வாழ்க்கை பாலும் தேன் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கவனிச்சு பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ளேயும் பாலும் தேனுமா இருக்கிறமா, கீரியும் பாமா இருக்கு. ஒரு கீரி இருக்குது, ஒரு பாம்பும் இருக்கு. ரெண்டே ஒரு ரூம்ல அடைச்சு போடுங்க. அடைச்சிட்டு ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு தூரத்தை கவனிச்சு பாருங்க. ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ரெண்டு சண்டை போட்டுதான் சந்தோஷமா, நிம்மதி இருக்குமா? ஆனா ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்குது. கீரி அதோடைய வேலையை பார்க்குது, பாம்பு அதோடைய வேலை. அந்த ரெண்டுக்கும் செட் ஆகுறது இல்லை. ஆனா பாலும் தேனும் ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய இவான ஆதாமே, ஆதாம் பக்கத்துல கொஞ்சம் தேனும் இன்னொரு இடத்துல பால் வச்சு பாருங்க, அவன் ரெண்டே நினைச்சுவான். பிடிச்சிட்டு கேட்பான், அம்மா இன்னும் கொஞ்சம் தேன் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பால் கொடுங்க. அப்போ பாலும் தேன் மாதிரி இருக்கணுமா, கீரி பாம்பா இருக்கணுமா? நான் மனசாட்சியோடு சொல்லுவேன், 99% குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன ஆனது? இந்த வாழ்க்கையில இருக்கும்போது நாம எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப இதை ஜெயிக்கிறதுக்கு தான் சபையானது உபதேசத்தினால் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, போதித்து நடத்துகிறது. எல்லா மனுஷருக்கும் இயல்பா வருவது, எல்லா மனிதனும் வரும்போது உடனே இது எனக்குரியது அல்ல, இதை நான் செய்வதல்ல. இந்த இடத்துல நஷ்டம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நான் பொறுமையோடும் சாந்தத்தோடும் அமைதலோடும் நான் கடந்து போவேன். அப்படி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க பாருங்க, எப்படி இருக்கும்? ஆனந்தம் அப்படி நினைக்கிறாங்க, தப்பா எடுத்துறாங்க. சிரிப்பித்தாவே நினைக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆனந்த் பண்றது சிரிப்பித்தா பிடிக்கல, உடனே விஜய் நினைக்கிறான், ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சூழ்நிலாம் எனக்கு கடந்து போறதுக்கு, இது எனக்கு கோபம் வராம எரிச்சல் வராம அப்படி கடந்து போறதுக்கு எனக்கு உங்க அன்பினால நிரப்புங்க அப்படின்னு நினைக்கிறார். அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். எப்படி இருக்கும்? அந்த பாம்ப இந்த கீரி இணைச்சதும் விழிக்கு போட்டுரும், ஜெயிச்சிடலாம். இந்த சுவாமங்கள் இப்படிதான் ஜெயிக்கிறது. அதுக்குதாங்க உபாசம் ஜெபம் பண்றது, சபையில இருந்து உபாசம் பண்ணி ஜெபம் பண்றது, சுத்திகரிப்பு. எதுக்குன்னா இதுதான் அந்த உலக ஆசீர்வாதத்துக்கா இல்ல, நம்முடைய ஆத்துமா பரிசுத்தத்துக்காக, ஆத்துமா பிழைக்கும்படியாக. ஏன்னா இந்த ஆத்துமா எங்கதான்? இந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்குது. அதனால இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை எப்படியா தீட்டுப்படுத்துறதுதான் சரீரத்தின் உணர்வுகள் அதிகமாகிறது. அதை ஜெயிக்கிறதுக்கு தான், அதான் சரீரத்தை ஒடுக்கிறது. இந்த பாஸ்டிங் ஜெபம் பண்றது, வாரத்துல ஒரு நாளாவது ஜெபம் பண்றது, இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம சரீரத்தை ஒடுக்கி ஆவியிலே பலம் கொள்வதற்கு. அந்த ஆவி என்ன செய்யணும்? சரீரத்தின் உணவுகளை ஒன்று ஒன்றாக விழுங்கிட்டே இருக்கும். ஆனதான் ஜீவனானது மரணத்தை என்ன செய்யறது? விழுங்கிறது. அப்போ அந்த இடத்துல பிரிச்சுவல் மரணமே என்ன செய்யறதுல வருவதே இல்லை. 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு, கிறிஸ்துவனுடைய நியாய பிரமாணத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து, கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் இருக்கிறோம். இப்போ ஏன் புத்தி சொல்றேன்னு சொல்றாரு? எதுக்கு புத்தி சொல்றாரு? சரீரத்துக்கு புத்தி தேவைப்பட்டுட்டே இருக்குது. இந்த சரீரத்தை சரீரத்தின் விருப்பத்துக்கு விடக்கூடாது, அது ஆசைக்கு விடவே கூடாது. சரீரம் அது என்னது? இந்த மண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மண்ணி சுவாவம் அதிகமா இருக்கும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியோ தேவனுடையது, அது ஜீவ ஆத்துமா. அந்த ஜீவ ஆத்துமா நமக்குள்ள போராடுகிறது, அதை வளர விடாத களை. அது
களைகள் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நம்ம அப்படி ஆழமா யோசித்து இந்த அனுபவத்துல ப்ரிப்பேர் ஆக பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு கவலையுமே இருக்காதுங்க. எதை குறித்து கவலை இருக்காது. எனக்கு ஒரு அருமையான ஒருத்தர் தெரியும். அவரு வாழ்வுல எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி இருந்துன்னு அவர் நினைக்கிறது இல்ல, இது போயிட்டுன்னு நினைக்கிறது இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா அவர் சொல்லுவாரு, இப்ப நான் இங்க இருந்து இந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சேன்னா நான் கார்ல போவேன், பிளைட்ல போனா பிளைட்ல போவேன், எங்க போகணும்னு நினைச்சா நான் போவேன், எங்க போனாலும். ஆனா எனக்கு அந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் போயிட்டேங்கிற கவலை எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த அந்த முழுவத பிரிச்சுவல்ல வர இந்த உலகம் அவங்களுக்கு ஒன்றுமில்லாத, இப்ப நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும், ஆனா அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். அந்த உலக இந்த பிரிச்சுவல்ல ஆவிக்குரிய நிலைமை வளர பாருங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு பேச்சு, வஸ்திரம், உடை, நடை எதுவுமே இருக்காது. எல்லாமே அதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறுகிறது. அதான் புதிய சிருஷ்டி, புதிய காரியங்கள் அவைகள். ஆனா இந்த தரிசனத்தை நோக்கி எத்தனை விரும்புறோம்? எப்படி ஆனது? ஏன் நம்மளால விரும்ப முடியல? நமக்கு தெரியும் இதான் உண்மைட்டு, ஆனாலும் நம்மளால செய்ய முடியல. காரணம், எப்பொழுது நாம் சுற்றி வைத்திருக்கிறது உலக மனிதருடைய வார்த்தைகள், அவருடைய ஆலோசனைகளையே நம் கிட்ட வைத்திருக்கிறதுனால் அந்த ஆலோசனைகள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் கிறிஸ்து எனக்கு என்ன செய்வனா இருக்கும், ஆலோசனை கர்த்தரா இருக்கணும், அவர்தான் என் போதகரா இருக்கணும், அவர்தான் என் மீட்பரா இருக்காங்க. தாவீது அவர் சொல்றார், கர்த்தரின் மீட்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப அவர் என் மீட்பரா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில ஒரு குறைகளும் என்ன செய்யறது இல்ல, வருவதே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்க உழைத்து அதை நெத்தி வருவ நிலத்துல விட பாடுபட்டு சம்பாதித்து நீ பெரியாள் நினைக்கிறத விட, நீ கிறிஸ்துக்கு முழங்கால் நின்று அவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்து பாரு, அதை விட நீ மேலான இடத்துக்கு வந்துருவீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. முதல்ல அவர் ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உனக்கு கூடுதலாகவே கொடுக்கப்படும். சிலரும் பாருங்க, நிறைய இந்த ஆசையினாலதான் சம்பாதிச்சுட்டு பிறகு ஜெயில போய் உட்கார வேண்டி இருக்குது, கொலை செய்ய வேண்டி வந்துருது, ஏதாவது ப்ராப்ளத்தை நாமே வாங்கிடுறோம், நாமே சாபங்களை வாங்கிடுறோம், பிறகு பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதத்துல ஒரு குறைவும் இருப்பதே இல்லை. அதனால பவுல் கொருது பட்டணத்தை பார்க்கும் போது நீ எங்க நிக்கணும் அத மனதில் வச்சுக்க. அதனால உங்களுக்கு புத்தி சொல்றேன், மனுஷருக்கு இந்த புத்தி சொல்றது அவசியம் தேவைப்படுகிறது. ஒருவருக்கு காணும்போது புத்தி சொல்றேன். இன்னைக்கு எப்படி யாராவது இன்னைக்கு பார்த்து, நீங்க யாரையா பார்த்து இன்னைக்கு சிஸ்டர் எப்படி ஜோம் பண்ணீங்களா, பயன்படுத்திங்களா, என்ன இன்னைக்காவது ஒருத்தர் பார்க்க விசாரிக்கிறோமா? ஆனா வேற எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க கேக்குறோம். இன்னைக்கு அதை வாங்கினீங்களா, இதை வாங்கினீங்களா, இதெல்லாம் கேட்கிறோம். ஐயா பண்டிகை வருது, என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க, என்னைக்காவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இப்படி விசாரித்திருக்கோமா? என்ன சிஸ்டர், சகோதரை காணும்போது, சகோதரியை காணும்போது அவங்களுக்கு அந்த புத்தி சொல்லு. யாராவது சபைக்கு வரலன்னு அவங்களை பார்த்து விசாரித்து அவங்களுக்கு புத்தி சொல்றோமா? இந்த பாரு இன்னைக்கு உனக்கு ஆசத்தை இழந்தா அப்படின்னு சொல்றோமா? இல்ல. ஆனால் இந்த வாழ்க்கை மாறட்டும். புதிய ஆண்டில் இந்த புதிய வார்த்தைகள் உட்கார்ந்து இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நோக்கி போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.